என் பொண்ணுக்கு ஒன்றும் ஆகாது. எங்களால முடியாத விஷயத்த நீங்க உங்க டச்சால கொடுத்திருக்கீங்க. இதுவும் ஒரு மாதிரியான ஹீலிங் தான். பாரதி, நான் டாக்டர் கிட்ட பேசிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் தமிழை டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு சொல்லிட்டாங்க. குழந்தைன்றதுனால சீக்கிரமாகவே ரெக்கவரி ஆகிடுவலாம். அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத விட வீட்டில் இருக்கிறது தான் பெட்டர்னு டாக்டரே சொல்கிறாங்க. என்னாச்சு? ஏன் எப்படி இருக்கீங்க? அதான் தமிழ் இப்போ நல்லா ஆயிட்டாங்கல்ல? அப்புறம் என்ன, ரிலாக்ஸா இருங்க. நான் தமிழை பத்தி யோசிக்கலாதே. உங்களை நினைச்சுதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். புரியல பாரதி, என்ன நினைச்சு ஃபீல் பண்றீங்களா? நான் நல்லா தானே இருக்கேன். யார் நீங்க? உங்களுக்குள்ள ஏதோ நடந்துட்டே இருக்கு. நானும் அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு என்ன சமாதானப்படுத்திக்கிட்டே தான் இருக்கேன். ஆனா நடக்கிறதெல்லாம் பார்த்தா கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருக்கு. அது என்ன ஆதி? நான் எவ்வளவு நினைச்சாலும் இந்த கேள்வியை என்னால அவாய்ட் பண்ணவே முடியல. திரும்ப திரும்ப நான் ஒரே விஷயத்த பேசுறேன்னு நினைக்காதீங்க. சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயத்தை பத்தி யாரும் இவ்வளவு தூரத்துக்கு யோசிக்க மாட்டாங்க. நீங்க நடந்துக்கிறதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு ஆதி. நீங்க என்னன்னா கண்ண மூடி யோசிக்கிறீங்க, காணாம போயிடுறீங்க. போன் பண்ணி தமிழ் இருக்கிற இடம் தெரியும் சொல்லி வீட்டுக்கு வந்து ரோட நிக்கிற எல்லா கார்லயும் தேடுறீங்க. அங்க இல்லன்னதும் போயிட்டு இருக்கிறப்போ திடீர்னு காரை நிறுத்தி தமிழ நம்ம கார் டிக்கில இருந்து காப்பாத்துறீங்க. ஹாஸ்பிட்டல்ல இப்ப அந்த டாக்டர் காப்பாத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா நீங்க இப்ப அதையும் பொய்யாக்கி தமிழ உயிரோட திருப்பி கொடுத்திருக்கீங்க. இதெல்லாம் நடக்கிறது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு எனக்கு புரியல.